ஹலோ வணக்கம், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு ஜூலை 17 2026 வெள்ளிக்கிழமை, வாரத்தின் கடைசி நாள். மார்க்கெட் எல்லாம் அப்பு. எல்லாம்னு சொல்ல மாட்டேன். நிஃப்டி 50 வந்து அப்பு. நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1%க்கு மேலே அப்பு. மோர் தென் 246 பாயிண்ட்ஸ் as we speak. It's about 2:52 p.m. ஸோ நிஃப்டி ஸ்மால் கேப்பு அடிபட்டிருக்கு, 0.65% டவுனு. நிஃப்டி மிட் கேப்பு 0.4% டவுனு. அட் த சேம் டைம் ஐடி இண்டெக்ஸ் வந்து மோர் தேன் 2% அப்பு. ஸோ மேஜர் ரீசன்ஸ் என்ன? அல்தோ பிரண்ட் க்ரூட் வந்து இன்னும் $85 இருக்குது, 1.34% அப்பு. டென்ஷன் பிட்வீன் ஈரான் அண்ட் யூஎஸ் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன், நாட் அட் ஈஸ்ட். Rupee has appreciated a little bit. As we see, it's about 96.31 rupees இருக்குது per dollar. So all these things, whereas worldwide markets are down, Nikkei down about 5%, Taiwan 7% down, China 3% down, and Nasdaq 1.5% down, S&P 500 0.5% down. எல்லா மார்க்கெட்டும் டவுனாக இருந்தால் இந்தியன் மார்க்கெட் அப்பாக இருக்குது. கேட்க சந்தோஷமாக இருக்குது, பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ஸோ மேஜர் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி ஸ்டாக்ஸ் மேஜராக அவங்க இண்டெக்ஸ் கான்ஸ்டியூனில் HCL Tech, TCS, all other companies, IT company, Wipro, Tech Mahindra, major companies எல்லாம் இருக்காங்க. ஸோ டெக் மஹிந்திரா ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வந்துருந்துச்சு. இட் வாஸ் வெல் ரிசீவ்ட் பை தி மார்க்கெட். ஸோ அதனால் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே அப்பு. தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்னைக்கு ரிசல்ட்ஸ் ஆஃப்டர் மார்க்கெட் வரப்போகுது. ஸோ அதுக்கு ரொம்ப பாசிட்டிவ் மொமெண்டம் பில்டப் ஆகிட்டு இருக்கு. ஆப்டிமிசம், பீப்புள் ஆர் வெரி பாசிட்டிவ் அபவுட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அதனால் அதனுடைய ஸ்டாக் அப்பு, அதெல்லாம் ஒரு மெயின் கான்ஸ்டியூன் இந்த இண்டெக்ஸு. ப்ளஸ் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், அகெயின் பார்ட் ஆஃப் ரிலையன்ஸ் குரூப்பு, தே ஹவ் கம் அவுட் வித் ஃபென்டாஸ்டிக் ரிசல்ட்ஸு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ப்ளஸ் இன் அடிஷன் டு தட், டெக்னிக்கலி 24,200க்கு மேலே போச்சுன்னா இட் இஸ் அ பிரேக் அவுட் லெவல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுவும் தட் ஹஸ் ஆல்சோ helped the index to go up. And 24, right now it is trading at 24,317. அப்புறம் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் கொஞ்சம் வேல்யூ பையிங். ப்ராபப்ளி மை கஸ் இஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் பையிங். ஏன்னா அங்கே எல்ஸ்வேர், தைவானு, சைனா, ஜப்பான் எல்லாம் டவுன் ஆகல. தட் மணி குட் கம் இன். ஏன்னா இப்போ ஜூலையில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடி உள்ளே வந்திருக்கு. ஸோ ப்ராபப்ளி நாளைக்கு டேட்டா பார்த்தோம்னா தெரியும், எஃப்ஐஐஸ் குட் பி பையிங் லார்ஜ். ஏன்னா லார்ஜ் கேப் ஏறி ஸ்மால் கேப், மிட் கேப் அடிபட்டால் ஜென்ரலி தட் இஸ் த ட்ரெண்ட் இன் ஜென்ரல் ஐம் டாக்கிங். ஸோ தட் குட் ஆல்சோ பி ஹேப்பனிங். நம்ம ஏஐ ட்ரேட்னு சொன்னால் ரிவர்ஸ் ஏஐ ட்ரேடுனாங்க, அங்கே விற்றுட்டு இங்கே கொண்டு வர்றது. ஸோ தட் குட் பி ஹேப்பனிங். வி ரியலி டோன்ட் நோ. பட் எனிவே, லெட் அஸ் பி ஹாப்பி. ஏன்னா மார்க்கெட் டவுன் ஆகில வருத்தப்படுறோம், அட்லீஸ்ட் மார்க்கெட் அப் ஆகில சந்தோஷமாக இருப்போம். And hopefully this could be a new trend. No one knows. Worldwide market அடிபடுறதுனால நம்ம மார்க்கெட்டும் அடிபடலாம். Let us enjoy the current moment and worry about the future items later in the next week. Keep investing, keep faith in Indian markets. You will be a winner. Thank you. Bye.